இருக்க வேண்டும். வீடு கட்டுறாங்க, கிச்சன் வைக்கிறாங்க, பெட்ரூம் வைக்கிறாங்க, குளியலறை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படின்னு தெரியாது, ஆனா இனிமே வீடு கட்டுகிறவர்கள் கண்டிப்பா வீட்டுல ஒரு அறைய கட்டணும். அது எதுக்குன்னா ஜெபிக்கிறதுக்காக இருக்க வேண்டும். சொல்லுங்க. குடும்பங்களிலே காணப்படுகிற அநேக பிரச்சனைகள் அங்கே தீர்க்கப்படும். வாழ்க்கையில் வருகிற அநேக போராட்டங்கள் அங்கே தீர்க்கப்படும். வாழ்க்கையில் வருகிற அநேக பிரச்சனைகள் அங்கே தீர்க்கப்படும். ஜெப அறைக்குள்ள போகும்போது வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு நீங்க போகலாம். ஆனா ஜெப அறையை விட்டு வெளியே வரும்போது கம்பீரமாய் வருவீர்கள். பக்கத்துல கரும்பு பிடிச்சல ஜெப அறை வேணும். என்ன அறை வேணும்? ஆமா, மற்ற புறஜாதிகளை பாருங்க, வீடு கட்டும் போது கண்டிப்பா நான் காரியத்துக்கு நிறைய வீடு பார்த்துருக்கோம். எல்லா வீட்லயும் ஒரு சின்னதா ஒரு ரூம் இருக்கும். நான் கூட ஆரம்பத்துல எனக்கு தெரியாது, ஏன் இப்படி சின்னதா ஒரு ரூம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எங்களுக்கு என்ன ரூமு தெரியுது, நீங்க சாமி ரூம்னு சொல்லுங்க. அவங்க பூஜை என்னது பூஜை. அப்போ அவங்களுக்கு கூட ஆராதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு வீட்டுல உங்களுக்கு பாஸ்டர் சொல்லணும்னா அவன் சாமி ரூம், அவங்க சொல்றவங்கள சொன்னா பூஜை, இப்படி எல்லாம் வைக்கும் போது உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வப்படியோட வீடுகளில ஒரு ஜெப அறை இருக்கணுமா வேணாமா? சொல்லு. யார் வீடுகள்ல ஜெப அறை இருக்கோ அவங்க வீணா அல்லது தெரிய மாட்டாங்க.